மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 2026 ஆண்டு தேசிய ஜனநாயக ஆட்சி மலரும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. திராவிட சித்தாந்தம் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என திமுக எம்பி ஆர் ராசா பதிலடி. அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்க எல்லாம் ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலயும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்க ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் இங்க வர முடியாது. சோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. அருவருக்கத்தக்க அரசியல் செய்வதை அமித்ஷா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று திமுக எம்பி ஆர் ராசா வலியுறுத்தல். 98.5 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு செய்துள்ளதாகவும் பேச்சு. நாங்க 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க, எங்க வச்சுக்கலாம், வாங்க, சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். நான் கூப்பிடுறேன், வர அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிடுறேன், வாங்க, அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். மதவாத சக்திகளால் தமிழ்நாட்டிற்குள் நுழைய முடியாது என திமுக எம்பி ஆர் ராசா பேச்சு. எப்படிப்பட்ட கூட்டணி அமைந்தாலும் அதனை திமுக வெல்லும் எனவும் பேச்சு. பேசப்படாத சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்கும் மத்திய அரசு கீழடி அகழாய்வை அங்கீகரிக்காதது ஏன் என்று திமுக எம்பி ஆர் ராசா சாடல். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுபவர்கள் மணிப்பூரை பற்றி ஏன் பேசுவதில்லை எனவும் கேள்வி. மணிப்பூர்ல என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்கிறேன். இவ்வளவும் பார்த்துட்டு ஊம மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்ல, வெக்கமா இல்ல? நாங்க தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னா உங்களை என்ன அது எப்படி சொல்றது? தமிழ்நாட்டில் பாஜகவின் மாய அரசியல் ஒருபோதும் எடுபடாது என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி என்பது காணல் நீராகத்தான் இருக்கப் போகிறது எனவும் விமர்சனம். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக 12ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க காவல்துறைக்கு உத்தரவு. அறுபடை வீடுகளின் மாதிரிக்கான பணிகளை செய்யலாம், ஆனால் பூஜை செய்யக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. திமுக அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்பு. சென்னையில் அரசு சேவை இல்லத்தில் தங்கி பயிலும் 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கொடூரச் செயலில் ஈடுபட்ட காவலாளியை கைது செய்து காவல்துறை விசாரணை. பெண்களுக்கான இல்லங்களில் பெண் காவலர்களை நியமிக்க முடிவு. சென்னை சேவை இல்ல சம்பவத்தை அடுத்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. யாரை நம்புறதுனே தெரியல. இனி அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்துல அது தொண்டு நிறுவனம் நடத்துற இல்லமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி, திமுக முன்னாள் எம்எல்ஏ டேவிட் செல்வன் தாவேகாவில் ஐக்கியம். தாவேகாவில் இணைந்த ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி. கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இல்லை என பயணிகள் தொடர் புகார். கூடுதல் பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை. கேரளா அருகே நடுக்கடலில் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தால் விண்ணை முட்டும் அளவுக்கு எழுந்த கரும்புகை. கப்பலுக்குள் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணியில் கடலோர காவல் படையினர் தீவிரம்.
ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாளை புறப்படுகிறார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளியை தொடும் இரண்டாவது இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுகிறார். அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகள் மீதான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்கிறது போராட்டம். காவல்துறையினருடன் பல இடங்களில் போராட்டக்காரர்கள் மோதல். ஐரோப்பிய கால்பந்து தொடரில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது போர்ச்சுகல். இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றதை கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.